அனைவருக்கும் வணக்கம். நினைத்ததெல்லாம் இனிதே நிறைவேற சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சனிக்கிழமை அனுமன் வழிபாடு. இராமாயணத்தில் இணையற்ற இடத்தை பிடித்தவர் ஆஞ்சநேயர். இவர் அறிவு, உடல் வலிமை, துணிச்சல், புகழ், ஆரோக்கியம், வாக்கு சாதுரியம், வீரம் ஆகிய அனைத்தும் ஒருங்கே அமையப்பெற்றவர் ஆவார். அவர் பிறந்த தினமே அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. இவர் வாயு தேவனின் அம்சமாக அஞ்சனா தேவிக்கு மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தார். இவரை எல்லா நாட்களிலும் வழிபடலாம். புதன், வியாழன் மற்றும் சனி ஆகிய 3 கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபட்டால் மிகுந்த நன்மைகள் கிடைக்கும். ஆஞ்சநேயரை பலவிதமான முறைகளில் வழிபாடு செய்வதால் நினைத்தது நினைத்த நேரத்தில் நடைபெறும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கையாகும். அந்த வகையில் ஆஞ்சநேயரை எவ்வாறு வழிபடலாம் என இங்கு தெரிந்து கொள்வோம். ஆஞ்சநேயர் வழிபாடு. பக்தியில் சிறந்து அனுமன் பக்தி என்பார்கள். ராமபிரான் மீது அத்தனை அன்பும் பக்தியும் கொண்டிருந்தவர். அதனால்தான் பல ஆலயங்களிலும் கைகூப்பிய நிலையில் சன்னதி கொண்டிருக்கும் அனுமனை தரிசிக்கிறோம். ராமர் பெயரை மனதில் சொல்லி வணங்குவதே ராமநாத வழிபாடு ஆகும். இந்த முறையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிக நல்ல பலன்களை தரும். அனுமன் வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டால் சாற்றிய வெண்ணெய் உருகுவதற்குள் கஷ்டங்கள் நீங்கி நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம். துளசி மாலையும் வெற்றிலை சுருள் மாலையும் ஆஞ்சநேயருக்கு விசேஷமானவை. எனவே சனிக்கிழமை அன்று வெற்றிலை மாலையை சாற்றி அனுமன் கவசம் படித்தால் சத்ரு பயம் நீங்கும். தடைபட்ட காரியங்கள் இனிதே நடைபெறும். அனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டால் சனீஸ்வரனின் பாதிப்பிலிருந்து விடுபடலாம். அனுமனுக்கு திராட்சை பழம் பிரியமான நிவேத பொருள் ஆகும். வெற்றி கிடைத்திட இவருக்கு திராட்சை பழம் படைத்து வழிபடலாம். அனுமனுக்கு செந்தூரப்பூ வடைமாலையோடு ஸ்ரீராமஜெயம் எழுதிய காகித மாலையும் அணிவிக்க அனுமனின் அருளை பெறலாம். தொடங்கிய வேளையில் தடை நீங்க வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் எலுமிச்சம் மாலை மற்றும் வடைமாலை சாற்றி வழிபட வேண்டும். விருப்பங்கள் நிறைவேற கீழ்க்கண்ட ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 தடவை சொல்லி வரலாம். ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரம். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராக தீமகி தந்தோ ஹனுமன் பிரசோத்யாத். நன்றி, வணக்கம்.